இருகரம் கூப்பி மண்டியிட்டு முறையிட்டு வேண்டி இந்த உலக மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இடையில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் யாரு, எங்களுக்கு பதில் வேணும், இல்ல இதுல இருந்து தீர்வு வேணும். கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஒரு பாத்ரூம் இல்லாம, தண்ணி வசதி இல்லாம, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களை வரைக்கும் அடைச்சு வைக்கக்கூடிய தன்மை யார் வகுத்தது? 50 ரூபாய் தட்டுல போட்டா ஒரு மரியாதை, 100 ரூபாய் தட்டுல போட்டா ஒரு மரியாதை, பட்டு மாலை பழங்களோட போனா ஒரு மரியாதை, வெறுங்கையில போனா ஒரு மரியாதை. என்ன வேணும் உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுல உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா நான் பேச மாட்டேன். வயசானவங்க, குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க, வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க, பாச தெரியாதவங்க போது கொண்டு போற பூமாலையிலிருந்து, பட்டுல இருந்து, அபிஷேகத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்குவதற்கு கவர்மெண்ட் ஆள் போட்டிருக்கா? யாரும் இங்க என்ஜாய் பண்றதுக்காக ஆலயங்கள் போறதில்லை. வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். சமீபத்துல திருச்செந்தூர் முருக பகவான் ஆலயத்துல நடக்கக்கூடிய அநியாயங்களை பத்தி நிறைய பேர் சேனல் வழியா, நியூஸ் பேப்பர் வழியா நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட நிறைய பதிவுகள்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆலயங்கள்ல நடக்கிற இந்த மாதிரியான கொடுமைகள் பத்தின விளக்கமா நிறைய நான் பேசியிருப்பேன். அந்த வகையில பழனியில நடந்த கொடுமைகளை பத்தி சமீபத்துல பதிவுகள் போட்டிருந்தேன். இன்னைக்கு புதுசா சிஎம் ஆக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எவ்வளவோ அதிரடி மாற்றங்களை கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த பதிவை நான் பகிர்ந்துக்கிறேன். நான் பகிரக்கூடிய இந்த பதிவு உண்மை, நாங்களும் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கோம், இது மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இந்த பதிவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வேண்டுதலாகவே உங்ககிட்ட வச்சுக்கிறேன். ஏன்னா இது சிஎம் அவர்கள் காதுக்கு போகணும். இனியாவது ஒரு அதிரடியான மாற்றங்கள் ஆலயங்கள்ல நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சமீபத்துல என்னெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சாலும் நான் இந்த இடத்துல அதோட விளக்கங்களை நான் போடுறேன், நீங்க பாருங்க. ஒரு வயிற்று பிள்ளைக்கார பிள்ளைய கூட்டிட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய மனைவியை அழைச்சிட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணணும்னு போனப்போ அவங்க கிட்ட 2000 ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. இந்த 2000 ரூபாய் கேட்ட நிகழ்வப்போ நான் ஆலயத்துல இருந்தேன். இது கேள்விப்பட்ட விஷயம் இல்லை, கண் முன்னாடி என் முன்னாடி நடந்த ஒரு விஷயம்தான் இது. கூட்டங்கள் இப்போ அத்தனை கால பூஜை நடக்குதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. விஐபி தரிசனங்கள் 24 மணி நேரமும் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையவே கிடையாது. ஆக இது மக்களை ஏமாற்றுவதற்காக, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இது ஒரு பெரிய குரூப்பாவே ஆலயங்கள்ல செயல்படுறாங்கிறத சிஎம் அவர்களோட காதுக்கு இந்த நிகழ்வு போய் சேரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல ஆதிசக்திகளை, இந்த நாகபுரத்து இறைவிகளை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த முருகப்பெருமானே இந்த நிகழ்வுக்கு ஒரு பெரிய ஒரு அதிரடியான மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல அவரோட பாதத்துக்கும் அவரோட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக அவர்கிட்டையும் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீராத பிரச்சனைகளையும் எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஆலயத்தை நோக்கி பயணப்படுறாங்க. யாரும் இங்க என்ஜாய் பண்றதுக்காக ஆலயங்கள் போறதில்லை. முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த குறைகளை போய் அங்க கோவில்ல சொல்லி, இல்ல கோவில்ல போய் அமர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை மனதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு வரக்கூடிய இடத்துல நெகட்டிவான பல சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், நம்மளே நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? போன எல்லாருமே நமக்கென்ன அப்படின்னு யோசிக்கிறது எந்த வகையில சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. இது கண்டிப்பா தீர்வுக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆலயங்கள் அப்படிங்கிறதே மக்களின் குறை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரமாக நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். அதுலேயே இத்தனை அக்கிரமங்கள் நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா இப்போ இருக்கிற அரசாவது அதை காதுக்கு கொண்டு அதுக்கான செயல்பாட்டை எடுத்து சிறப்பா மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு மீண்டும் 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 நான் இந்த நேரத்துல தெரியப்படுத்துறேன். மனதுல மிகப்பெரிய வருத்தத்தோடு, அதாவது அந்த பையன் தன்னோட மனைவியை அழைச்சிட்டு
அதாவது இன்னும் ஒரு வாரத்துல தன்னோட மனைவிக்கு வந்து தன்னோட அவங்களோட தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போறதாகவும் அதுங்குள்ள முருகனை தரிசிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் வராரு. இங்க ஆலயத்துல கோவிலுக்குள்ள அர்ச்சகராக இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் நியமனம் பண்ணவங்களா இருக்கலாம். ஆனா ஆலயத்துக்கு செல்ற வரைக்குமே 10-15 பேர் வரிசையாக நிக்கக்கூடியத கவர்மெண்ட் இங்க வேலைக்கு நிப்பாட்டி இருக்காங்களா அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. முன்னாடி எல்லாம் திருச்செந்தூர்ல நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ எந்த கூட்டமும் அவ்வளவாக இருக்காது. நாங்க அழகா போய் தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு போகும்போது கொண்டு போற பூமாலையிலிருந்து பட்டுல இருந்து அபிஷேகத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்குவதற்கு கவர்மெண்ட் ஆள் போட்டிருக்கா? என்னோட முதல் கேள்வி. இல்ல அங்க இருக்கிற அர்ச்சகர் தங்களுக்கு சௌரியங்களுக்காக இத்தனை பேரை நியமனம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இது எல்லாம் கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இது என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையாகவே இந்த நேரத்துல நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். உங்க மக்கள் பாக்குறவங்க நிஜமா இது எத்தனை பேர் பாப்பீங்க, இது சேராகுமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இந்த பிரபஞ்ச சக்திகள் கிட்ட என்னோட குறைய வந்து நான் வைக்கிறேன். இது திருச்செந்தூர் மட்டும் இல்ல, 6 படை வீடுகள்லயுமே ஒவ்வொரு இடத்துலயுமே இது பரவிக்கிட்டே இருக்கு. முதல்ல பழனியில அந்த மாதிரி இல்லை, ஆனா இப்போ பழனியில அந்த மாதிரி தான் இருக்கு. அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேருமே வயசானவங்க, குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க, வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க, பாஷை தெரியாதவங்க, இவங்களை எல்லாத்தையும் கணக்கு பண்றாங்க. யார் யாரு எப்படி அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு வசதிக்கு தகுந்த 500, 1000, ஒரு நபருக்கு 500, 2 நபர் போனா 1000 ஈஸியா கூட்டிட்டு போறோம் உங்களை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுலேயே பல வருமானங்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வாங்குறாங்க. நானே போய் கொடுத்து அது உண்மையானு செக் பண்ணியிருக்கேன். ஆக இது நடக்கக்கூடிய ஒரு உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுல உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா நான் பேச மாட்டேன். உண்மையான விஷயத்த மட்டும்தான் ஒருத்தருட்ட இல்ல 10 நபர்கிட்ட அது உறுதிப்பட உண்மையாக்கப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் எடுத்து இந்த ஊடகத்துல பேசுவேன். அந்த வகையில தான் இப்ப ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடமான நிகழ்வுகள். இது முருகன் ஆலயத்துல மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய சிவ ஆலயங்கள், மீனாட்சி அம்மன் கோவில்ல கூட இப்ப அந்த பழக்கம் வந்துடுச்சு. திருச்சி ரெங்கநாதர் ஆலயத்துல இந்த பழக்கம் வந்துடுச்சு. ஏன் அடைக்கிறாங்கன்னே தெரியாது. கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஒரு பாத்ரூம் இல்லாம, தண்ணி வசதி இல்லாம, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களை வரைக்கும் அடைச்சு வைக்கக்கூடிய தன்மை யார் வகுத்தது? இதுவரைக்கும் அந்த மாதிரி நிகழ்வு இருந்ததா? இல்லை. ஏன்னா நாங்க ஆலயத்துல சிறு வயதுல இருந்து இப்ப வரைக்கும் ஆலயம் சென்று கொண்டு இருக்கக்கூடியவங்க. திருவண்ணாமலை, மெயினா திருவண்ணாமலையில இப்ப நடக்கிற அக்கிரமங்கள்லாம் பார்க்கும்போது இது கோவிலாகவே இல்லை, அராஜகம் நடக்கக்கூடிய ரவுடிசம் மாதிரி இருக்கு. யார்கிட்ட சொன்னாலுமே அங்க தீர்வு கிடையாது. இந்த ரவுடிசங்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும். அங்க இருக்கிறது அர்ச்சகர், நீங்க நியமிச்ச அர்ச்சகராக இருந்தா இடையில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் யாரு? எங்களுக்கு பதில் வேணும். இல்ல இதுல இருந்து தீர்வு வேணும். இது ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இருக்கு மக்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், புதிதாக வந்திருக்கக்கூடிய சிஎம் முதல்வர் விஜய் அவர்கள் உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான பல திட்டங்களை, பல விஷயங்களை மக்களுக்காக ஒவ்வொன்றா அதிரடி திட்டங்களா கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இதுவும் அவருடைய காதுக்கு இந்த பிரபஞ்சத்தின் வழியாக சென்று ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள், மக்களுக்கு நடக்கக்கூடிய இந்த தீங்கு கண்டிப்பாக சரிபடுத்தப்படணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் இந்த பதிவை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். திருச்செந்தூர்ல 100 ரூபாய் எல்லாருக்குமே டிக்கெட், 100 ரூபாய் டிக்கெட்டு. சரி, உள்ள வாங்க, வேகமா பார்க்கலாம். சரி, இப்போ 2 நாள் முன்னாடி நடந்த நிகழ்வு எனக்கு வீடியோ ஆதாரத்தோடு அனுப்பியிருக்காங்க. அந்த நுழைவாயில் நுழையிறோம் இல்லையா, ஆள் நுழைவாங்க இல்லையா, அந்த இடம் எல்லாம் உடைச்சி மக்களால வந்து அது பெரிய பிரச்சனையாக்கப்பட்டிருக்கு. அதோட போட்டோ கூட நான் இந்த இடத்துல போடுறேன். ஆக மக்களை வந்து கொந்தளிக்க செய்யறாங்க. மன நிம்மதியா போய் இறைவனை தரிசனம் பண்ண விடுறது இல்லை. இதற்கான தீர்வு கண்டிப்பா வேணும். திருச்செந்தூர்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இதுவரைக்கும் எத்தனையோ பதிவு வழியா நான் என்னோட குமுறல்களை நான் உங்ககிட்ட கொட்டியிருப்பேன். இப்பவும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இந்த குமுறலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இறைவன் கண்டிப்பா ஒரு நாள் யாரினுடைய
யாரினுடைய செயல்லையாவது இந்த ஒரு கொடூரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழலை, கஷ்டமான ஒரு அனுபவங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிருக்கேன். இந்த பகிரப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் நடந்திருக்கா, நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. இதுல முக்கியமா ஒரு ஆகாதவங்கன்னா கேள்வி கேட்பாங்க. ஆகாத நபர்கள்னு இல்லை, ஆகிற நபர்கள், இறைவனை வழிபடக்கூடியவங்களே என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வேற ஆலயமே இல்லையா, கூட்டமா இருக்கிற ஆலயத்துக்கு தான் போகணுமா, ஊருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஆலயங்களுக்கு எல்லாம் போக கூடாதா அப்படின்னு வாதம் பண்ணக்கூடிய, விதாண்டாவாதம் பண்ணக்கூடிய நபர்களும் வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க. அதாவது சின்ன கோவிலுக்கு போகாம நாங்க பெரிய கோயிலுக்கு போல, நாங்க எல்லா ஆலயங்களுக்கும் போகணும், எல்லா ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய இறைகளையும் நாங்க வணங்கி ஆகணும். எங்களுக்கு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, எங்க மனதுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். இறைவன் இருக்கக்கூடிய ஆலயத்துல, அவர்கள் தோன்றி இருக்கக்கூடிய ஆலயத்துல போய் அமர்ந்து ஒரு 2 நிமிடம் மனதார அவரை கண் குளிர தரிசனம் பண்ணி எங்களுடைய மனதிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சக்தியை பெற்று கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு அதுலதான் இருக்கு. எனக்குன்னு இல்லை, இருக்கிற எல்லா மக்களுக்குமே. ஏன்னா இந்த கலியுகத்துல நடக்கக்கூடிய இந்த கர்மாவினால் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்களுக்கு அது வலிமை, எங்களுக்கு அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமை சக்தி தேவை. அது ஆலயத்துக்கு போனாதான் எங்களுக்கு கிடைக்குது. அங்கேயே பெரிய அளவுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எங்க போய் சொல்றது? இது முதல்வர் அவர்கள் அளவுக்கு போகுமா அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரியல, போக வாய்ப்பு குறைவுதான். இருந்தாலும் மீண்டும் சொல்லிக்கிறேன், ஒருவேளை அவர்களுடைய காதுக்கோ கண்ணுக்கோ இந்த பதிவு படும்படி இறைவன் செய்தால்னானால் இருகரம் கூப்பி மண்டியிட்டு முறையிட்டு வேண்டி இந்த உலக மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய இந்த பணம் வாங்கி கொண்டு இறைவனை தரிசிக்க செல்றது, இடையில முதியோர்கள் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்களை எல்லாம் வந்து பணம் இரட்டிப்பாக 2000 கொடு 3000 கொடுன்னு வாங்கிட்டு ஆலய தரிசனம் விடுறது, அதை விட அதிகமா 6 மணி நேரம் 8 மணி நேரம் கோவில் அடைச்சு போட்டு தண்ணி இல்லாம பாத்ரூம் வசதி இல்லாம மக்களை கஷ்டப்படுத்துறது, இது எல்லா நிகழ்வுகளுமே எல்லா ஆலயங்கள்லையுமே நிறுத்தப்படணும். கண்டிப்பாக அங்க ஒரு ரவுண்டு முதல்வர் அவர்கள் செக்கிங் பண்ணி ஆகணும். அங்க ஏன் இத்தனை நபர்கள் இருக்காங்க எங்களுக்கு தெரியல. கோயிலுக்கு போய் சாமி வழிபாடு பண்ணிட்டு வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நபர்கள், அவர்களெல்லாம் ஆலயத்துல வேலை பார்க்குறவங்களா இல்ல வேற யாருமா, வேற யாரும் அந்த மாதிரி வச்சிருக்காங்களா, இல்ல சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு பிளானா என்னன்னு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு ஆள் நிக்கிறாங்க. பட்டு கொண்டு போனா புடிங்கிடுறாங்க, மாலை கொண்டு போனா புடிங்கிடுறாங்க, அர்ச்சக தட்டு கொண்டு போனா புடிங்கிடுறாங்க. எதுனாலுமே இறைவன் பக்கத்துல நாங்க போகும்போது ஒரு நொடி கூட நிக்க முடியல. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் திருச்செந்தூர்ல வெயிட் பண்ணி சாமியை தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு நொடி நிக்க விடல, தள்ளி விடுறாங்க. எதுக்கு தள்ளி விடுறாங்க? ஏன் கோவில்ல வந்து 6 கால பூஜை கூட நடக்கட்டும், ஏன் 8 கால பூஜை கூட நடக்கட்டுமே, ஆனா மக்களை வர வர தரிசனம் பண்ண விட்டா ஏன் இவ்வளவு கூட்டம் வருது? இதே சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்துல நாங்க போன உடனே வாசலுக்கு தான் போயிருக்கோம் அம்மாவை தரிசனம் பண்றதுக்கு. இன்னைக்கு சுத்தி வர்றதுக்கு மட்டும் 1 கிலோமீட்டருக்கு கம்பி கட்டி வச்சிருக்கீங்க, பரவாயில்ல, நாங்க வரிசையில நின்று போக தயாரா இருக்கோம். ஆனா பணம் வாங்குறது எதுக்காக எங்களுக்கு சொல்லுங்க. ஏன் பணம் வாங்குறீங்க? எங்கனால அந்த ஆலயத்துல என்ன பிரச்சனை? மக்களால போறவங்க எல்லாம் ஒரு கம்பி, போறவங்க எல்லாம் ஒரு கல்லெல்லாம் புடுங்கிட்டு வந்துடுறோமா? எதுக்காக பணம் வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஏன் 6 மணி நேரம் 8 மணி நேரம் நிக்க வைக்கிறீங்க? அங்க பாத்ரூம் வசதி இருக்கா? தண்ணி வசதி இருக்கா? குழந்தைகளும் பெரியவங்களும் ஏன் கஷ்டப்பட விடுறீங்க? வர வர மக்களை தரிசனம் பண்ண விடுறதுக்கு என்னது? இடையில நீங்க 12 to 4 மணி வரைக்கும் கோவில் அடைக்கிறீங்க. அப்ப பூஜை பண்ண ஆகாதா? சொல்லுங்க, அப்ப பூஜை பண்ண ஆகாதா? 4 மணிக்கு ஓபன் பண்ணி 8 மணிக்கெல்லாம் மறுபடியும் கோவில் அடைக்கிற சட்டங்கள் மாத்தப்படணும். எப்பவுமே 24 மணி நேரமும் கோவில்ல தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா வேணும். ஏன் கோவில அடைக்கிறீங்க? கோவில்ல தரிசனத்தை ஏன் நீங்க அதிகப்படுத்தக்கூடாது? இந்த இடையில எதுக்காக இவ்வளவு கேப்பு? ஒரு அர்ச்சகர் இல்லைன்னா இன்னொரு அர்ச்சகர் வரட்டும், நீங்க 4-5 அர்ச்சகர் கூட கோவில்ல மாத்தி போட்டுக்கோங்க. கோவில்ல மாத்தி போட்டுக்கோங்க. எதுக்காக கோவில் அடைக்கிறீங்க இடையில? அப்ப அர்ச்சகரை மாத்தி போடுங்க. பூஜை டைங்கள்ல மட்டும் கோவில்ல நட சாத்துறோம்னு எழுதி போடுங்க. 1 மணி நேரம் பூஜை நடக்குதா, 2 மணி நேரம் பூஜை நடக்குதா, அந்த டயத்தை எழுதி போடுங்க. இந்த 4 கால பூஜையோ 6 கால பூஜையோ அந்த டயத்தை எழுதி போட்டா அந்த டயத்துல நாங்க வரப்போறது இல்லை. அந்த டயத்துல கோவில் அடைச்சிருக்குன்னா நாங்க சந்தோஷப்படுறோம். அவங்களுக்கு பூஜை நடக்குது, நாங்க வெளியே இருந்து வழிபாடு பண்ணிப்போம்.
இதெல்லாம் இல்லாம இந்த கோவில்ல நடக்க கூடிய மிகப்பெரிய என்னால பேச முடியல, எனக்கு அவ்வளவு மன வருத்தமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. கோவில்ல போய் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தா மக்கள் எங்கதான் போய் முட்டிக்கிறது சொல்லுங்க? ஆலயம் போறதே மன நிம்மதிக்கு தான். இந்த மன நிம்மதி கெட்டு போகுதுன்னா எங்க போறது? முன்னாடி எல்லாம் ஒரு ஆலயம் 2 ஆலயம்னு இருந்தது. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆலயங்கள்லயுமே பிரசித்தி பெற்ற எல்லா ஆலயங்களா இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஆலயங்கள், தமிழ்நாடுன்னு இல்ல தங்கங்களா, நீங்க ஆந்திரா திருப்பதி எடுத்துக்கிட்டாலும் அந்த அக்கிரமம் தான். நம்ம இங்க தானே பேசி ஆகணும். ஆந்திராவுக்கு போய் பேசினா அங்க இருக்கிறவங்க கிட்ட தானே சொல்லணும் இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே சிஎம் அவர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை முருகனினுடைய பேரருளால ரொம்ப சீக்கிரத்துல ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லா கோவில்கள்லையுமே இந்த நிகழ்வுகள் எல்லாம் மாற்றப்பட்டு மரியாதை கொடுக்கணும். முக்கியமா மக்களுக்கு, கோவிலுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். 50 ரூபாய் தட்டுல போட்டா ஒரு மரியாதை, 100 ரூபாய் தட்டுல போட்டா ஒரு மரியாதை, பட்டு மாலை பழங்களோட போனா ஒரு மரியாதை, வெறுங்கையில போனா ஒரு மரியாதை. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? நாங்க உண்மையான உள்ளத்தை எடுத்துக்கொண்டு நாங்க ஆலயம் போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க 500 ரூபாய் தட்டுல போட்டோம்னா முன்னாடி கூட்டு போறீங்க. 1000 ரூபாய் தட்டுல போட்டா சாமிக்கிட்டே நிக்க வைக்கிறீங்க. 2000 ரூபாய் தட்டுல போட்டா சாமி முன்னாடி மணிக்கணக்கா உட்கார வைக்கிறீங்க. இது எந்த சட்டத்துல இருக்கு? இந்த சட்டம் ஏன் இயற்றப்பட்டு இருக்கு? இதை ஏன் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? இதை கண்டுக்கணும். கண்டிப்பாக இதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா வரணும். வரும்ன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல மன வருத்தத்தோட பகிர்ந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.